பிரபஞ்சத்திலேயே ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்கு, அதுதான் கருந்துளை. அதுக்கு நேரத்தையே வளைக்கிற சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, இந்த பிரம்மாண்டமான மர்மத்துக்கு பின்னால இருக்கிற சயின்ஸை தான் நாம இப்போ பார்க்க போறோம். கேட்கறதுக்கு ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படக்கதை மாதிரி இருக்கலாம் இல்லையா? ஆனா இது நிஜமான அறிவியலை பேஸ் பண்ண ஒரு உண்மை. சரி, இந்த மேஜிக்லாம் எப்படி நடக்குது? வாங்க அதோட ரகசியத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். இந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு பார்த்தா, பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய மான்ஸ்டர், அதுதான் கருந்துளை. அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அது எப்படி நேரத்தோட ஓட்டத்தையே மாத்துது? வாங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய ஸ்டார் அதோட கடைசி காலத்துல அதோட சொந்த வெயிட்டையே தாங்க முடியாம அப்படியே உள்நோக்கி சரிஞ்சு நொறுங்கிடும். அப்போ உருவாகிறது தான் இந்த கருந்துளை. ஒரு கருந்துளையில ரொம்ப முக்கியமான விஷயமே அதோட கிராவிட்டி தான். அது நம்மளால கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். எந்த அளவுக்குன்னா, லைட்டு கூட அதுக்குள்ளேருந்து தப்பிச்சு வெளியே வர முடியாது. அதனாலதான் அதுக்கு பிளாக் ஹோல், அதாவது கருந்துளைன்னு பேரு. சரி, வாங்க ஒரு ஃபன்னான விஷயத்த கற்பனை பண்ணி பாப்போம். திடீர்னு ஒரு நாள் நம்ம சூரியன் ஒரு கருந்துளையா மாறிட்டா என்ன ஆகும்? பூமிக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பூமி டக்குன்னு உள்ளிழுக்கப்படாது. அதோட சுற்றுப்பாதையில எந்த மாற்றமும் இருக்காது. ஆனா சூரியன் கிட்ட இருந்து வெளிச்சமும் வராது, சூடும் வராது. மொத்த பூமிக்குமே கரண்ட் கட் பண்ண மாதிரி ஆயிடும். அப்புறம் எப்படி உயிர் வாழ முடியும்? சான்ஸே இல்ல. சரி, நம்மளோட இந்த இமேஜினரி பயணத்தை தொடரலாமா? இப்ப நாம ஒரு ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி ஒரு கருந்துளைக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல போனா என்ன நடக்கும்னு பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க ஒரு கருந்துளைக்குள்ள விழுந்துட்டீங்கன்னா 2 பயங்கரமான ஸ்டேஜை தாண்டி போகணும். முதல் ஸ்டேஜ் ஈவெண்ட் ஹொரைசன், அதாவது நிகழ்வு எல்லை. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். இதை தாண்டிட்டா அவ்வளவுதான், தப்பிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? உங்க உடம்பு ஒரு ஸ்பெகட்டி நூடுல்ஸ் மாதிரி நீளமா மெலிசா இழுக்கப்படும். இந்த கொடூரமான விஷயத்துக்கு பேர் தான் ஸ்பெகட்டிஃபிகேஷன். சயின்டிஸ்ட் இத கொஞ்சம் ஜாலியா ஹியூமன் ஸ்பெகட்டின்னு சொல்வாங்க. கேக்குறதுக்கு ஃபன்னியா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் ரொம்பவே சீரியஸானது. ஓகே, இப்போதான் நம்ம ரொம்பவே ஆச்சரியமான ஒரு பகுதிக்குள்ள வரோம். ஐன்ஸ்டீனோட அந்த நேரத்தை வளைக்கிற ரகசியம், அதாவது பிளாக் ஹோல்க்கும் டைம் டிராவல்க்கும் என்ன சம்பந்தம் சொல்ற ஒரு முக்கியமான சயின்டிஃபிக் தியரி பத்தி தான் பார்க்க போறோம். கிரேட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவரோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டில உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுதான் டைம் டைலேஷன், அதாவது நேர நீட்சி. அதன்படி நாம நினைக்கிற மாதிரி டைம்ங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி போகாது. அது கிராவிட்டிய பொறுத்து மாறும். இத சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, எங்க கிராவிட்டி கம்மியா இருக்கோ அங்க டைம் வேகமா போகும். ஆனா ஒரு கருந்துளை மாதிரி எங்க கிராவிட்டி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கோ அங்க டைம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா போகும். அப்போ இதனால என்ன ஆகும்னா, நீங்க ஒரு கருந்துளை பக்கத்துல 1 மணி நேரம் இருந்துட்டு வந்தீங்கன்னா பூமியில பல வருஷங்கள் கடந்து போயிருக்கும். இதுதான் டைம் டிராவலோட பேசிக் சயின்ஸே. இந்த கான்செப்ட நீங்க கண்டிப்பா படத்துல பார்த்திருப்பீங்க. ஆமா, ரொம்ப ஃபேமஸான இன்டர்ஸ்டெல்லர் படம் முழுக்க முழுக்க இந்த டைம் டைலேஷன்ங்கிற உண்மையான சயின்ஸை வச்சுதான் எடுத்தாங்க. ஓகே, இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கும். அப்போ கருந்துளை ஒரு நிஜமான டைம் மெஷினா? சயின்ஸ் ஃபிக்ஷனை விட்டுட்டு நிஜத்துல என்ன சாத்தியம்னு பார்க்கலாம். அதாவது சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் தாண்டி நிஜமாவே நம்மளால கருந்துளைகளை டைம் டிராவல்காக பயன்படுத்த முடியுமா? இதுக்கான பதில் ரொம்பவே ஆச்சரியமானது. பதில் என்னன்னா, தியோரிட்டிக்கலா ஃபியூச்சருக்கு டிராவல் பண்றது சாத்தியம்தான். ஆனா பாஸ்டுக்கு, அதாவது கடந்த காலத்துக்கு போறதுங்கிறது முடியாத காரியம். ஏன்னா அதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, நாம பாஸ்டுக்கு போனா காஸ் அண்ட் எஃபெக்ட்ங்கிற அடிப்படை விதியையே உடைச்சிடுவோம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க டைம் டிராவல் பண்ணி உங்க தாத்தாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்துட்டா, அப்போ நீங்க எப்படி பிறந்திருக்க முடியும்? இந்த குழப்பமான கேள்விக்கு பேர் தான் கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ். இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னும் தெரியாத மர்மங்கள் நிறையவே இருக்கு. வாங்க அத பத்தியும் கொஞ்சம் பார்க்கலாம். இன்னும் சில ஷாக்கிங்கான உண்மைகள் இதோ. முதல்ல, கருந்துளைகளை நம்ம கண்ணால பார்க்கவே முடியாது, அவை இன்விசிபிள். 2வது, நம்ம மில்கிவே கேலக்சியோட சென்டர்லயே ஒரு சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இருக்கு. 3வது, ஆச்சரியமா அதிலிருந்து ஒரு மாதிரி சவுண்ட் வேவ்ஸ் கூட வருமா, ஒரு காஸ்மிக் ஹம் மாதிரி. ஆனா பயப்படாதீங்க, நம்ம பூமிக்கு எந்த ஆபத்தும் இல்ல, நாம சேஃபா தான் இருக்கோம். அதனால கருந்துளைய ஒரு அழிவுக்கான சின்னமா மட்டும் பார்க்காதீங்க. அது ஒரு கேள்வி கேட்கிற மிஷன். நேரம்னா என்ன, இந்த பிரபஞ்சம்னா என்ன, நாம யாருங்கிற கேள்விகளையெல்லாம் அது நம்ம முன்னாடி வைக்குது. கருந்துளைகள் ஒரு ஆரம்பம்தான்.
இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் இன்னும் என்னென்ன ரகசியங்களை நமக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கு? யாருக்கு தெரியும், ஒருவேளை ஃபியூச்சர்ல மனுஷங்க நேரத்தையே கட்டுப்படுத்துற சக்தியை கூட கண்டுபிடிக்கலாம். சாத்தியங்கள் எல்லையற்றது. யோசிச்சு பாருங்க.